ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா, பேட் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த பதிவு. பெண்கள் எதில் சோசியல் மீடியாவில் நம்ம விஜய் அண்ணனை சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேச ஆரம்பித்தா அவங்கள எப்படி வாயை மூட வைக்கிறாங்க. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை திட்ட முடியுமோ அந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை திட்டனா அடுத்து இவ மேலே வெளியே வரமாட்டா, வெளியே பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பேட் கமெண்ட். நான் என்னைக்குமே பேட் கமெண்ட் ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது எப்பயும் பிடிக்கவே பிடிக்காது. பேட் கமெண்ட் நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தால் எத்தனை பேட் கமெண்ட் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்க மாட்டேன். பட் இந்த விஷயத்துல நான் பேட் கமெண்ட் சந்தோஷமா தான் இந்த பதிவை நான் போடுறேன். நம்ம மன நொந்து போயோ வெறுத்து போயோ நான்லாம் போடவே கிடையாது. பேட் கமெண்ட் போடலைன்னா நமக்குள்ள இருக்க திறமை நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க பேட் கமெண்ட் போட தான் நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நம்மளே யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இந்த ஒரு அட்வைஸ் எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம். அவமானங்களை கண்டு நிராகரிக்க தெரியவில்லை என்றால், அவமானங்களை கண்டு அதை கடக்க தெரியவில்லை என்றால், அவமானங்களை கண்டு சிரிக்க தெரியவில்லை என்றால் அந்த அவமானங்களுக்கு நான் தகுதியானவள் என்று அர்த்தம். அதுதான். அதாவது நான் அந்த அவமானங்களை கடக்க தெரியாம இருந்தேன்னா நீங்க சொல்ற அந்த கேவலமான வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்க தகுதியானவங்கள அர்த்தம். ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. உண்மையிலே நான் சிரிச்சுக்கிட்டே தான் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன். எப்படியெல்லாம் ஒரு பெண்ணை கேவலப்படுத்துமோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க போட்டா நாங்க அந்த மாதிரி ஆயிடுவோமா? ஏன்னா அந்த வார்த்தையில சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி நாங்க ஆயிடுமா? இல்லை. அதனால நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கங்க. நாங்க எங்க விஜய் நாக்கு சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க என்னைக்குமே வீடியோ போட தான் செய்வோம். ஒண்ணுதான் கடைசியா நான் சொல்லிக்கிறேன். அவமானங்களை ஏத்துக்கிற மனசு எங்களுக்கு வந்துருச்சு. பொறுமையா இருக்கத்தான் தகுதி தேவை. மற்றபடி கோபம் நாய்க்கு கூட வரும். ஏன்னா அந்த நீங்க படுற கமெண்டை பார்த்து நாங்க கோவப்படும் நீங்க நினைக்கிறீங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்க அண்ணா சொன்ன மாதிரிதான். கேவலமான கமெண்ட் பாக்குறீங்களா? நமக்குள்ளே சொல்லிக்கணும். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அந்த மாதிரிதான். வி ஸ்டாண்ட் வித் ஃபார் விஜய் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.